வெளியில் போவோம். வாவ், சரியான குளிருங்க. ராத்திரி -2 வரைக்கும் இருந்துச்சு. இங்கே டெம்பரேச்சரை ராத்திரி -2 வரைக்கும் இருந்தது. வாவ். சாண்டல் போட்டுக்கோ. இது பேக் சைடுங்க. பின்பக்கம் அங்கே ஒரு இது போல இருக்குது, காட்டுறேன் பின்னாடி. இங்கே பார்பிக்யூ செய்கிறது ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்பிக்யூ செய்கிற மாதிரி லேசாக ஸ்னோ கொட்டி இருக்க மாதிரி இருக்குதுங்க. லைட்டாக வெள்ளையாக தெரியுது பார்த்திங்க புல் மேலே. ஏன்னா நான் இங்கே இருக்கிறது வந்து ஸ்னோ மவுண்டன் பக்கத்தில் தான். கொஞ்சம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் ஸ்னோ மவுண்டன் தெரியும். இங்கே மேலே வந்து ஸ்னோ போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னோ மவுண்டன்லேருந்து என்ன 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 40 கிலோமீட்ரு. இன்றைக்கி அங்கே தான் போகிறதா இருக்குது. போகும்போது காட்டுறேன். காலையில் எழுந்துச்சி மற்ற வேலைகளை பார்ப்போம். அப்புறமா உங்களுக்கு திருப்பி ஷோ பண்ணுறேன். ஓகே, வெளியில் கிளம்புறோங்க. டைம் 11:40. கிளம்பியாச்சு. வெளியில் இங்கே பாருங்கள், ஸ்னோ மவுண்டன்னு கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கிட்டேருந்தே ஸ்னோ மவுண்டன் தெரியுது பாருங்கள். இங்கே தெரியுதாங்க, மேலே ஸ்னோ தெரியுது பாருங்கள். நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே போகிற வழியில் இது பண்ணுவோம். கிளம்பியாச்சு, எல்லாம் உட்காந்தாச்சு. இல்லை இங்கே நம்ம காட்டேஜ்லேருந்து வெளியே வந்த உடனே ஒரு 200 மீட்டரில் இந்த இது இருக்குது, அந்த லேக்கோட பின்பக்கம். இதுவும் லேக்கோட ஒரு பகுதி தான். பாருங்கள் அப்படி. மவுண்ட் ருப்பியோ, அந்த நம்ம ஸ்னோ மவுண்டன் போகிற மாதிரி அதோட பேர். அங்கே 3 மவுண்டன் இருக்குது. மவுண்ட் தொங்காரீரோ, மவுண்ட் ருப்பியோ, இன்னும் இருக்குது. அந்த அதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம காட்டேஜுக்கு பின்னாடி இருக்குது. பின்னாடினா ஒரு 100 மீட்டரில் நடந்து வர தூரம் தான். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம திரும்பி ராத்திரி ஆகினாலும் ஆகிடலாம். ஈவினிங்கே 4:30-5 மணிக்கெல்லாம் இருட்டாயிடும். அதனால் இப்போ எடுத்துக்குவோம். இது நாங்கள் வந்து இங்கே வரும்போதெல்லாம் வந்து பார்க்குற இடம் இது. இந்த இடத்துல ஒரு 4 தடவை வந்து தங்கியிருக்கோம். பாருங்கள், லேக்கு அதே தோப்போ லேக் தான். அது இன்னும் அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகுது பாருங்கள். அங்கே போய் 130-40 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த லேக்கு தான் இருக்குது. அங்கே தான் அந்த தோப்போ, அந்த டவுன் நேற்று பார்த்தோமே, அந்த டவுன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு மவுண்டன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஸ்னோ மவுண்டன் இருக்குது பாருங்கள். தெரியுதாங்க, ஸ்னோ மவுண்டன். அங்கே தான் போகிறோம். இது ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியிருக்கும். இப்போ அங்கே தான் போக போகிறோம். இப்போ அது போயிட்டு அங்கேருந்து திருப்பி வரும்போது தான் தெர்மல் பூலு, அந்த சுடு தண்ணியோட குளம், அதில் போய் குளிக்க போகிறோம். சரியாங்க.
ஓகே. தெரியுது பாருங்கள் மவுண்டைன். அங்கே தெரிஞ்சதை விட இது கொஞ்சம் கூடுதலாக தெரியுது ஸ்னோ. இது பக்கத்தில் உள்ள மவுண்டைனு. நான் ஆக்சுவலி சொல்லிட்டேன், நம்ம கிளம்புன இடத்துலேருந்து நம்ம காட்டேஜ்லேருந்து 65 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலி 100 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் நாங்கள் போகிற இடம். அங்கேருந்து மலையில் ஏறுறது ஒரு 25 கிலோமீட்ரு. அப்போ 120 கிலோமீட்டர் மொத்தம் நாங்கள் போகிற இடத்துக்கு. மவுண்டனில் ஏறுறது, அந்த வெள்ளையாக தெரியுற மவுண்டன் இருக்குல்லையா, அங்கே போகிறதுக்கு. பாருங்க, அதோட இன்னொரு மவுண்டனோட இது தெரியுது. இதை பாருங்க, மவுண்டன் நல்லா தெரியுது பாருங்க, ஸ்னோ மவுண்டன். ஸ்னோ மவுண்டன் அங்கே தான் போக போகிறோம். நம்ம இந்த மலைக்கு இந்த பக்கம், நான் அந்த காட்டேஜ்லேருந்து சொன்னோம் பார்த்தீங்களா, 65 கிலோமீட்டருன்னு. அது வந்து மலைக்கு இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, அங்கே இந்த பக்கமாக ஏறுறது. அந்த இடம் தான் வந்து 65. இந்த நம்ம இப்போ போகிறது அது அடுத்த சைடு பக்கம் போய் ஒஹாக்குனேன்னு அடிவாரம் இருக்கும். அந்த ஊர் பேர் ஒஹாக்குனே. அந்த ஊர்லேருந்து மேலே ஏறுறது மவுண்ட் ரொப்பியோ. இந்த மவுண்ட் பேர் வந்து மவுண்ட் ரொப்பியோ. இப்போ அந்த பக்கமாக போகும்போது தான் அந்த 95 கிலோமீட்டரு ஒஹாக்குனே. அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் மேலே ஏறணும். அதுதான் சொன்னது நான். அந்த 65ன்னு சொன்னது இந்த பக்கம், மலைக்கு இந்த பக்கம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு அதிசயமான விஷயம் என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம இப்போ டெசர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். டெசர்ட்னாக்கா நீங்கள் என்ன அதிசயமாக நினச்சி என்ன டெசர்ட், நியூசிலாந்தில் டெசர்ட்டானு? ஆமாங்க, டெசர்ட் தாங்க, சரியாக தான் கேட்டீங்க. டெசர்ட் இங்கே டெசர்ட்னா பாலைவனம், பாலை நிலம், பாலைவனம் அதுதானே சொல்லுவாங்க. இங்கே இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதே வந்து டெசர்ட் ரோடு தான். இதாக இருக்குது, புதராக இருக்குது. இங்கே இன்னும் ஒரு 3-5 நிமிஷம் முன்னாடி பயங்கர காடில் வந்தோம் நம்ம, காட்டில். இப்போ அப்படியே மாறுது பாருங்கள், சின்ன சின்ன ஆகுதா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த புதரும் இல்லாமல் போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டெசர்ட், இந்த ரோடு பேர் டெசர்ட் ரோடு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு டெசர்ட்டாகவே இருக்கும், எந்த மரங்கள் எல்லாம் இல்லாமையே. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், அந்த மலையிலேருந்து கீழே வந்தாக்கா ஒன்றுமே இல்லாமல், மரங்களே இல்லாமல் போயிட்டுருக்கா. அதுக்கு நேர் எதிர்க்கு இந்த மலையும் பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஆரம்பிக்குது பாருங்கள். அங்கே மரங்களே இல்லாமல் திடீர்னு மரங்களாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்களாக இருக்கும். அந்த பாலை பகுதி தான் வந்து அந்த மலையிலே பாதி பகுதி வந்து அந்த மாதிரி ஆகிருக்கும். இந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இந்த மலை வந்து அப்படியே காடாக இருக்க மாதிரி இருக்குது, பச்சையாக இருக்குது. இங்கே பச்சையாக இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த இடம் வந்தோடனே அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே அதுதான் டெசர்ட்டோட ஏரியா. இங்கேருந்து அதுலேருந்து ஆரம்பிக்குது டெசர்ட் ஏரியா.
அப்படியே பாருங்கள். அது ஏன் இங்கே டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம போக அதுக்கு காரணம் என்னன்னாங்க, அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மவுண்டைன், அந்த குளிர்ந்த மேகங்கள் வந்து அந்த பக்கத்துலேருந்து வர்றது தடுக்கப்பட்டு தான் அதில் ஸ்னோவாக கொட்டிடுது. அது உயரமான மலை, இது 2வது உயரமான மலை நியூசிலாந்தில். உயரமான மலை வந்து சவுத் ஐலாண்டில் இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும், எல்லா மவுண்டைனுமே அங்கே. அதுக்கு அடுத்தது இங்கே நியூசிலாந்தில் 2வது உயரமான மலை இது. இங்கே நார்த் ஐலாண்டில் வந்து இது தான். இந்த இடம் இன்னொரு மலை இருக்குது, தரானக்கின்னு. அது இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இப்போ அந்த குளிர்ந்த மேகங்கள் எல்லாம் வந்து அந்த மலை அங்கே தடுத்ததால் ஸ்னோவாக கொட்டிடுதாங்க. அதுக்கு இந்த பக்கம் மேகம் வரல, மழைக்கான்ட்டு வர்ற மேகம், குளிர்ந்த மேகம் வராததால் இந்த இடம்லாம் அந்த மேகங்கள் தடுக்கப்பட்டு மழையே இல்லாமல் போயிடுச்சு. இந்த இடத்துலலாம் மழை இல்லை, அதனால டெசர்ட்டாக போயிடுச்சு. இது ஒரு அந்த மலை எங்கெங்கே எந்த இடத்த வரைக்கும் தடுக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். அங்கே பச்சை, அதுக்கு அந்த பக்கம் அந்த இடம் மட்டும் இதாக இருக்கு பாருங்கள். அப்படியே இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள், புதர் மாதிரி, பாலைவன புதர் இது, இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இதுதான் காரணம். அதனால் இந்த இடத்துல எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸ்னோ கொட்டும் போது இந்த இடத்துலையும் ஸ்னோ கொட்டும், ஆனால் மழை இல்லை. அது இந்த இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோடு பேரே வந்து டெசர்ட் ரோடு தான். பார்த்தீங்களா இந்த இடம் எப்படி இருக்குன்னு? இது மலைக்கு அந்த ஸ்னோ மவுண்டனுக்கு ஆப்போசிட்டு. அப்படியே பாருங்கள், அங்கே இருந்து அந்த மழை மேகங்கள் தடுக்கப்பட்டதால் இதெல்லாம் இந்த பகுதி எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் நீங்கள் வந்து நிறைய, ஆஸ்திரேலியாவில் வந்து 80% வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இடம். இதே பாலைவனம் மாதிரி தான். ஏன்னா அது பாலைவனம் தான். ஆஸ்திரேலியாவில் 80% பாலைவனம் தான். அதனால் அங்கே நிறைய இந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள். நியூசிலாந்தில் இப்படி பார்க்குறது குறவு. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி க்ரீனிஷாக தான் இருக்கும். இங்கே பச்சையாக காடுகளாக அப்படியே தான் இருக்கும். பயங்கர காடாக இருக்கும், மலைகளும் காடுகளும். இந்த மாதிரி பார்க்குறது இங்கே ரொம்ப குறவு. பாருங்க, இந்த மாதிரி நியூசிலாந்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி மரங்கள் இல்லாமல், மரங்கள் க்ரீனிஷ் இல்லாமல் பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த இடம் பூரா அப்படி தான் இருக்குது.